ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய பீஸா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 5-6 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் அந்த மாவை ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டு கையாலே இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே செஸ்வான் சாஸ் அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ரெண்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பீஸா சாஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை நல்லா இது மாதிரி தூணை மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு இதில் ஆட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு அது பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா நல்லா வெந்துடும். சாப்பிட்டோன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரெட்டு பீஸா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.